அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியுமா 21 பட்டப்படிப்புகள் அரசு பணிக்கான கல்வி தகுதியாக ஏற்கப்படாது என்று பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் வழங்கப்படும் 21 பட்டப்படிப்புகள் அரசு பணிக்கான கல்வி தகுதியாக ஏற்கப்படாது. தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர்கல்வியில் பல்வேறு புதிய படிப்புகள் பல்கலைக்கழகங்கள் அறிமுகம் செய்கின்றன. இந்த படிப்புகளில் பட்டம் பெறுபவர்களுக்கு அரசு பணியில் சேர விண்ணப்பிக்கின்றனர். இவர்களது சான்றிதழ்களை சரிபார்ப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் எந்தெந்த பட்டப்படிப்புகள் ஏற்கனவே உள்ள பட்டப்படிப்புக்கு இணையானது என்பதை முடிவு செய்து அதன் விவரத்தை உயர்கல்வித்துறை வெளியிட்டு வருகிறது. அதன்படி பல்வேறு பல்கலைக்கழக சார்பில் வழங்கப்படும் 21 படிப்புகள் அரசு பணிக்கான கல்வி தகுதிக்கு இணையற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அது குறித்து உயர்கல்வித்துறை செயலர் தா. கார்த்திகேயன் வெளியிட்ட அரசாணை. கோவை தொழில்நுட்ப கல்லூரி வழங்கும் எம்எஸ்சி பயன்முறை அப்ளைடு வேதியியல், பாரதியார் பல்கலைக்கழகம், திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி ஆர்கானிக் வேதியியல், திருச்சி நேஷனல் கல்லூரி எம்எஸ்சி பகுப்பாய்வு வேதியியல், பனாரஸ் ஐஐடி மற்றும் வாரணாசி இந்து பல்கலைக்கழகம் வழங்கும் எம்டெக் தொழில்நுட்ப வேதியியல், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் எம்எஸ்சி வாழ்க்கை அறிவியல் ஆகியவை எம்எஸ்சி வேதியியலுக்கு இணையானவை அல்ல. இவர்கள் எம்எஸ்சி வேதியியல் கல்வி தகுதிக்கான அரசு பணிக்கு விண்ணப்பிக்க முடியாது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கும் எம்ஏ மொழியியல், எம்ஏ ஆங்கில படிப்புக்கு இணையானதாக ஏற்கப்படாது. மேலும் கோவா பல்கலைக்கழகம், திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் மற்றும் பெங்களூர் பல்கலைக்கழகம் வழங்கும் பிஏ ஆங்கிலம் அரசு பணிக்கான கல்வி தகுதிக்கு இணையாக கருதப்படாது. மேலும் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அழகப்பா பல்கலைக்கழகம் எம்காம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் ஆகியவை அதன் மூலப்படிப்புகளான பிகாம், எம்காம் ஆகியவற்றுக்கு இணையானவை அல்ல. இது தவிர திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எம்எஸ் தகவலமைப்பு மற்றும் பயன்பாடு பகுதி நேர படிப்பானது எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கும், விஐடி பல்கலைக்கழகத்தின் எம்எஸ்சி மின்னணுவியல் படிப்பு எம்எஸ்சி இயற்பியலுக்கும் இணையானது அல்ல. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் எம்எஸ்சி மின்னணுவியல் படிப்பு, இஎம்ஜி யாதவ் மகளிர் கல்லூரியின் பிஎஸ்சி இயற்பியல் அண்டு தகவல் தொழில்நுட்பம், திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் பிஎஸ்சி அறிவியல் ஆகியவை அரசு பணிக்கான பிஎஸ்சி இயற்பியல் கல்வி தகுதிக்கு இணையாக ஏற்கப்படாது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் புதிதாக அறிமுகம் செய்துள்ள 20 இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகள் அரசு பணிக்கு ஏற்றவை எனவும் அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் சிலர் கூறும்போது, புதிதாக அறிமுகம் செய்யப்படும் பட்டப்படிப்புகள் அந்தந்த மூலப்படிப்புகளின் பாடத்திட்டத்தில் 70% பாடங்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவற்றை மூலப்படிப்புக்கு இணையானதாக கருதி அரசு பணிக்கான கல்வி தகுதிக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதன் அடிப்படையில் தான் தற்போதைய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது என்றார். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் புதுசாக வர கோர்ஸ் நம்ம எடுத்து படிப்போம். ஆனால் படித்து முடித்த பிறகு நாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறப்போ இந்த இதுக்கு இது இணையானது அப்படின்னு நினச்சி எழுதிடுவோம். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி எழுதி வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப ஏற்கனவே அந்த வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 1998 முதல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி நிறுவனம் நடத்தி வரும் யூனிக் அகாடமியில் இந்த மாதிரி படித்து வரும் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களது ஈக்குவலண்ட்டாக இந்த ஒரு டிஆர்பி வருது, யூஜி பிஜி இப்படிலாம் வருதுன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் வரும். இல்லை அப்படின்னா எழுதிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்காம் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு எம்காம் அப்படின்னு படிக்கும்போது எம்காம்னு படித்தா பிரச்சனை இல்லை. எம்காமில் பார்த்திங்கன்னா எம்காம் அவங்கள
கம்ப்யூட்டர் எம்காம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிகாம் எம்காம் அப்படின்றதுல சிஏ அப்படின்னு படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு படிச்சுட்டு அப்புறம் எம்காம் முடிச்சுட்டு டிஆர்பி பிஜிக்கு வர்றப்போ அது வந்து எலிஜிபிள் வர்றதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இந்த 21 பட்டப்படிப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த பட்டப்படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம எழுத முடியாது. அதுதான் தெளிவாக வந்து இது பட்டியலிட்டு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சுட்டு இப்போ பிஎட் பண்ணியிருக்காங்க. பிஇ முடிச்சுட்டு பிஎட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இல்லை பிஜிடிஆர்போ எழுத முடியாது. அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு வெளியே வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம படித்தது வேஸ்ட்டாக போச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதேமாதிரி யூஜி டிகிரி பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப் டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டாவது வந்து பிஜி டிஆர்பிக்கோ அது எலிஜிபிள் இல்லை. இந்த மாதிரி பல கோர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு நம்ம வந்து படித்தது வேஸ்ட்டாகி போச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்வி ஆலோசனை பெற்று நல்ல அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து படித்தீங்கன்னா படித்து வெளியே வந்துட்டு அந்த படிப்பு உங்களுக்கு வந்து பயன் இல்லாத போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கிற இந்த ஒரு தகவலை நான் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த படிப்பு படித்த மாணவர்கள் இல்லை இந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு வேணால் போகலாமா ஒழிஞ்சு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு துறைக்கு போகிறதுன்றது சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் இப்போ இந்த கவர்மெண்ட்டோட ஜியோவில் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.